வயசுக்கு மீறி ஆனந்தி உங்களை தள்ளி விட்டதுக்காக, மரியாதை இல்லாம பேசினதுக்காக நான் அவளை மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஆனந்தி, கருணாகரன் கிட்ட மன்னிப்பு கேளு. நீயும் ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? மன்னிப்பு கேள். இவங்க எதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்க சொல்றாங்க இவள? ஆனந்தி, பரவாயில்ல, கேளு. என்னைய மன்னிச்சிருங்க. நீ மன்னிப்பு கேட்டா பண்ணதெல்லாம் சரியாயிடுமா? போன என் மானம் திரும்ப வருமா? கருணாகரன், என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். என் முடிவுக்கு நீங்க கட்டுப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேலையை விட்டு போனா அது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி. கருணாகரன், உங்க பிடிவாதத்தை தூக்கி போட்டுட்டு சரின்னு சொல்லுங்க. நேரம் வரும்போது நம்ம பாத்துக்கலாம். கருணாகரன், நான் சொன்னதை ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? மேடம், இவங்க மன்னிப்பை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுறேன். சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சட்டங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான். நம்ம நாட்டோட சட்டத்தையே தேவைப்படும் போது மாத்தி அமைக்க வேறொரு சட்டம் இருக்கு. அதே மாதிரி வேலையை விட்டு போனவங்க திரும்ப வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தா, அவங்க நல்ல ஒர்க்கர்ஸா இருந்தா அதை நான் இப்ப மாத்துறேன். இன்னையில இருந்து வேலையை விட்டு போனவங்கள திரும்ப சேர்க்க கூடாதுங்கிற சட்டம் இனிமே இந்த கம்பெனில கிடையாது.